வணக்கம். தமிழருவியின் பிரதான செய்திகள். இன்று 20ஆம் தேதி ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு சனிக்கிழமை. இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்துச் செல்லும் நான் மலரவன். இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம். முதலில் தாயக செய்திகள். ஜாழ் நகரை அண்டிய பிரதான வீதியில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனின் பதாகை ஒன்றுக்கு பாதனைகளால் மாலை அணிவிக்கப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாணத்தில் நடைபெறும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் சபை நாகரிகங்கள் இன்றி தகாத வார்த்தை பிரயோகங்களை மேற்கொண்டு கூட்டங்களை குழப்பும் வகையில் செயல்படுவதாக பொதுமக்கள் மற்றும் பொது பிரதிநிதிகள் தரப்பில் பரவலாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக 19ஆம் தேதி நடைபெற்ற தெல்லிப்பளை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் அவர் மிகவும் மோசமான வார்த்தை பிரயோகங்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் காணொளிகள் சமூக ஊடகங்களில் வெளியாகி கடும் விமர்சனங்களுக்கு உள்ளாகியிருந்தன. இவ்வாறான ஒரு பின்னணியிலேயே ஜாழ்ப்பாண நகரில் உள்ள அவரது பதாகைக்கு பாதனைகளால் மாலை அணிவிக்கப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. நாட்டில் இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் பதிவாகியுள்ள டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 28 உயர்வடைந்துள்ளது. அத்துடன் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 44,480 பதிவாகியுள்ளது. இதற்கிடையில் நாடு தழுவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தின் 5வது நாளான நேற்றைய தினம் அரசு மற்றும் தனியார் அலுவலகங்களை சோதனையிடும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இவ்வருடத்தில் இதுவரையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் அடிப்படையில் பாடசாலைகள் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்களுக்கு அடுத்தபடியாக அதிக அளவிலான டெங்கு அவதானம் மிக்க பிரிவக அரச நிறுவனங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் வெளிநாடுகளில் இருப்பதாக நம்பப்படும் முன்னாள் அமைச்சர்களையும் பாதாள உலக குழு தலைவர்களையும் திரும்ப அழைத்து வருவதற்காக எதிர்காலத்தில் நீல அறிவிப்புகள் அல்லது சிவப்பு அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் பேசிய அமைச்சர், முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி அல்லது பாதாள உலக குழுக்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, நீதிமன்றங்கள் பிறப்பிக்கும் ஒவ்வொரு பிடியாணைகள் தொடர்பில் காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். பல முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக ஏற்கனவே பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த வழக்குகளிலும் அதே சட்டம் நடைமுறை பின்பற்றப்படுவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். காவல்துறை திணைக்களம் நீதிமன்ற உத்தரவுகளை சட்டத்திற்கு இணங்க செயல்படுத்தி வருகின்றது. சந்தேக நபர்களை நாட்டுக்கு திரும்ப அழைப்பதை உறுதி செய்ய தேவைப்படும் இடங்களில் சர்வதேச ஒத்துழைப்பை அரசாங்கம் நாடும் என்றும் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொது போக்குவரத்து துறையை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் 104 புதிய மெட்ரோ ரக பேருந்துகள் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. சீனாவின் பெய்ஜிங் நகரில் அமைந்துள்ள உற்பத்தி தொழிற்சாலையிலிருந்து பேருந்துகளை உத்தியோகபூர்வமாக கையளிக்கும் விசேட நிகழ்வு ஒன்று நடைபெற்றுள்ளது. இதில் லங்கா மெட்ரோ டிரான்சிட் நிறுவனத்தின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு பேருந்துகளை பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளனர். இலங்கை முழுவதிலும் நவீனமயமாக்கப்பட்ட பாதுகாப்பான மற்றும் வசதியான பொது போக்குவரத்து சேவைகளை வழங்குவதற்கு இந்த பேருந்துகள் பெரிதும் பங்களிக்கும் என லங்கா மெட்ரோ டிரான்சிட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த புதிய பேருந்துகளின் வருகையானது இலங்கையின் பொது போக்குவரத்து துறையின் வளர்ச்சியில் மற்றொரு முக்கிய மைல்கல் என விவரித்துள்ள அந்த நிறுவனம், பயணிகளின் பயண அனுபவத்தை மேலும் மேம்படுத்துவதற்கும் அனைத்து பங்குதாரர்களுடனும் இணைந்து பணியாற்ற எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இறக்குமதி நடவடிக்கைகளின் போது வெளிநாட்டு நாணய கொடுப்பனவுகளை மிகவும் வினைத்திறனாக கண்காணிக்கும் நோக்கில் புதிய விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன. புதிய விதிமுறைகளின்படி செயல்படுத்தப்படும் ஒவ்வொரு இறக்குமதி கொடுப்பனவிற்கும் வங்கிகள் ஒரு சிறப்பு எண்ணை ஒதுக்க வேண்டும். மேலும் TNN உட்பட பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து தகவலையும் சுங்க திணைக்களத்திற்கு தெரிவிப்பது வங்கிகளுக்கு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி இறக்குமதியாளர்கள் பொருட்களின் இறக்கு
இறக்குமதிக்காக முன்பணம் செலுத்துவதற்கு முன்னர் இலங்கை சுங்கத்தில் தகுதி பெற்ற இறக்குமதியாளர்களாக பதிவு செய்திருக்க வேண்டும். பதிவு செய்யப்படாத இறக்குமதியாளர்களுக்கு வணிக வங்கிகள் முற்பணம் செலுத்த அனுமதிக்கப்படாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுஜன பெரமுனையின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச அரசாங்கத்தின் டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை கடுமையாக விமர்சித்துள்ளார். உள்ளூராட்சி அதிகாரிகளின் செயலற்ற தன்மை மற்றும் பரந்த கொள்கை தோல்விகளே டெங்கு பரவ காரணம் என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பேசிய அவர், கொழும்பை சுற்றியுள்ள பகுதிகளில் டெங்கு குறித்து முறைப்பாடுகள் வரும்போதும் குறைந்தபட்சம் 10 நோயாளியாவது அடையாளம் காணப்பட்டால் மட்டுமே டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அதிகாரிகள் கூறுவதாக தெரிவித்தார். இதன் மூலம் டெங்கை கட்டுப்படுத்த அரசாங்கம் தவறிவிட்டது என்றும், மருத்துவமனைகளில் நோயாளிகளின் நெரிசல் அதிகரித்ததால் போதிய இடவசதியின்றி சில நோயாளிகள் வீடுகளுக்கு அனுப்பப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் உள்ளூராட்சி அமைப்புகளுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு இன்மையை சுட்டிக்காட்டிய அவர், பொது சுகாதார முயற்சிகளில் அரசியல் செல்வாக்கு தலையிடுவது நிலைமையை மோசமாக்குவதாக கூறியுள்ளார். இத்துடன் நாட்டின் பொருளாதார பிரச்சினைகள் குறித்தும் கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச, உலகளவிய சந்தையில் எரிபொருள் விலை குறைந்த போதிலும் இலங்கையர்கள் இன்னமும் அதிக விலை கொடுத்து எரிபொருட்களை வாங்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாக அதிருப்தி வெளியிட்டுள்ளார் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள். இனி தொடர்ந்து இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள். ஐரோப்பிய நாடான போலந்து தனது பாதுகாப்பை பலப்படுத்த தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. நேட்டோ அமைப்பின் கிழக்கு எல்லை பகுதியில் அமைந்துள்ள அந்த நாடு அமெரிக்காவின் முழுமையான இராணுவ ஆதரவை எதிர்பார்த்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் போலந்தில் நிரந்தர அமெரிக்க இராணுவ தளத்தை அமைக்க அந்த நாட்டு அரசு ஒப்புதல் அளித்து அமெரிக்காவுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. இது குறித்து போலந்து பாதுகாப்புத்துறை மந்திரி தெரிவிக்கையில், போலந்தின் இந்த சலுகைக்கு அமெரிக்கா ஆர்வம் காட்டியுள்ளது. கூட்டு திட்டமான இதற்கான செலவுகளை இரு நாடுகளுமே பகிர்ந்து கொள்ளும். பேச்சுவார்த்தை தொடர்ந்தும் நடந்து வருகிறது என்றார். தற்போது போலந்தில் 10,000 அமெரிக்க வீரர்கள் சுழற்சி முறையில் உள்ள நிலையில் அவர்களை நிரந்தரமாக தங்க வைக்க போலந்து விரும்புகிறது எனும் இறுதி முடிவும் அமெரிக்காவின் கையிலேயே உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. மக்களவை எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவருமான ராகுல் காந்தி பிறந்தநாள் கொண்டாடும் நிலையில் அவருக்கு பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் தொண்டர்களும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் ராகுல் காந்திக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் கூறியிருப்பதாவது, எனது அன்பு சகோதரர் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இந்திய நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் மக்களாட்சி மாண்புகளை காத்திடவும் அனைத்து தரப்பு மக்களின் நலன்களுக்காகவும் தொடர்ந்தும் குரல் கொடுத்து வரும் தாங்கள் நல்ல உடல் நலத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் தங்களின் அனைத்து முயற்சிகளும் வெற்றியடையவும் பொது வாழ்வில் சிறப்புடன் பணியாற்றவும் வாழ்த்துகிறேன் என்று அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோ நகரில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீது மீண்டும் உக்ரைன் தாக்குதல் நடத்தியுள்ளது. இது ஒரு வாரத்தில் 2வது முறையாக நடத்தப்பட்ட தாக்குதலாகும். இதனால் மாஸ்கோ விமான நிலையத்தில் வர்த்தக விமானங்களின் செயல்பாட்டில் இடையூறுகள் ஏற்பட்டுள்ளன. ரஷ்யா படையெடுத்து 4 ஆண்டுகள் ஆன நிலையில் நடந்த மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதல் இதுவாகும் என்றும் ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதை மாஸ்கோ நகர் மேயரும் கூறியுள்ளார். இதே போன்று மாஸ்கோவை நோக்கி நள்ளிரவில் தாக்குதலுக்கு வந்த 200 ட்ரோன்கள் தாக்கி அளிக்கப்பட்டன. எனினும் பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவில் 550 உக்ரைன் ட்ரோன்களை ரஷ்ய வான் பாதுகாப்பு அமைப்பு தாக்கி அளித்தது என ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உக்ரைனுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கை என்ற பெயரில் 2022ஆம் ஆண்டு பிப்ரவரியில் ரஷ்யா தொடங்கிய போரானது 4 ஆண்டுகளை கடந்தும் நீடித்து வருகிறது. உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா, ஜெர்மனி உள்ளிட்ட
உள்ளிட்ட நாடுகள் ஆயுதங்கள் மற்றும் நிதி உதவிகளை வழங்கின. ரஷ்யாவுக்கு நட்பு நாடான வடகொரியா இராணுவ தளபாடங்கள் மற்றும் வீரர்களை அனுப்பி மறைமுக உதவி செய்கிறது. போரால் வீரர்கள் உட்பட இரு தரப்பிலும் ஆயிரக்கணக்கில் பலியாகியுள்ளன. லட்சக்கணக்கில் பாதிக்கப்பட்டும் வீடுகளை விட்டு அடைக்கலம் தேடி வேறு இடங்களுக்கும் தப்பியோடிவிட்டன. போரை முடிவுக்கு கொண்டு வரும் மத்தியஸ்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா ஈடுபட்டது. அமெரிக்கா ஜனாதிபதியாக ட்ரம்ப் பதவியேற்ற பின்னர் இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டார். இதன்படி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினுடன் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தமை இங்கே குறிப்பிடத்தக்கது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள். தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளை தொடர் நடைபெறுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் அன்பான கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். அத்தோடு எமது சேனலை உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி அவர்களையும் இணைத்துக் கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்வதோடு தொடர்ந்தும் தமிழருவியோடு இணைந்திருங்கள். மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.